ராசிக்கார பையன் சார். என்ன சொல்றீங்க? இவன் இன்ஜினியரிங் படிச்சப்ப 4 செமஸ்டருக்கு 18 அரியர். இவனால பாஸே பண்ண முடியாதுன்னு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளியே வர அடுத்த செமஸ்டர் கவர்மெண்ட் ஆல் பாஸ் போட்டு விட்டுருச்சு கோவிட்னால. அடப்பாவுமே. இவனுக்கு முன்னாடி கக்கூஸ் போறவனுக்கு தண்ணி வரும், இவனுக்கு அடுத்து கக்கூஸ் போறவனுக்கு தண்ணி வரும், இவனுக்கு தண்ணி வராது. உழப்பு நாரிலுமே. வரிசையில் நின்று வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா கூட கரெக்டா இவன் வர்றப்ப எல்லாமே தீந்து போய் வாயை பார்த்துட்டு வருவான் சார். இதெல்லாம் உச்சக்கட்ட சங்கடங்க சார். மரமே இல்லாத ஏரியால பறவையே பறக்காத இடத்துல மாப்பிள்ள பாசிங்ல அப்படி போனே ஒரு முக்கியமான வேலைன்னா சட்டையில விட்டு இருக்கும் சார். என்ன எப்படி எங்க இருந்து யாரெல்லாம் தெரியாது, ஆனா விட்டு இருக்கும். அப்படின்னா காலையில உணவு உட்கொள்றதுல இருந்து கழிவு வெளியேற வரை கலவரம் தான் சொல்லுங்க சார். ஐபோன் 16 ப்ரோ 1,23,000 கொடுத்து வாங்கின 3வது நாள்ல 70,000 ரூபாய்க்கு ஆப்பிள் கம்பெனிக்காரனே குறைச்சிட்டேன் சார். ஏங்க யாருங்க அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கேங்க. பாருங்க சார், எங்க போறேன்? இங்க தானே இருக்கேன். இது நம்மள புது மெண்டல் ஆக்குறாங்கனே. யோ, உன் இடத்துல நான் இருந்தேன்னா என்ன எனக்கு வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம்னு தோணுமையா? உனக்கு தோணல? சார் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு, ஆனா உயிர் மட்டும் இருக்குன்றப்போ ஆண்டவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சார் நம்ம உயிரோட வச்சிருக்கோம். எனக்குலாம் அப்படி நடந்துச்சுன்னா நான் என்னைக்கோ கிவ் அப் பண்ணிருப்பேன் சார். கிவிங் அப் இஸ் நாட் இன் த பிளட் சார். தோம் தீம் தாம் தீம் தாம் தீம் தாம் தீம் தோம் தீம் தாம் தீம் தாம் தீம் தாம். புடிச்ச வண்டில ஏத்துறானே புடிச்ச. யோ யார் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான் சார். தொட்டதெல்லாம் பிளாஸ்ட்னு நினைச்சான், ஆனா இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் தான், பாவம்ல. ஆனா உண்மையா அந்த இடத்துல நான் இருந்தா என்னைக்கோ கிவ் அப் பண்ணிருப்பேன் சார். கிவிங் அப் இஸ் நாட் இன் த பிளட் சார். தோம் தீம் தாம் தீம் தாம் தீம் தாம் தீம் தோம் தீம் தாம் தீம் தாம் தீம் தாம். வீடியோ முடிஞ்சு.